குல் நபியே நீங்கள் கேளுங்கள், மர்ரப்பு சமாவாத்தி சபை வல்லர், வான்களுக்கும் பூமிகளுக்கும் எஜமான் யார் அப்படின்னு கேளுங்க. குல் அல்லாஹ், அல்லாஹ் என்று பதிலை நீங்களே சொல்லுங்கள். மேலும் கேளுங்கள், குல் அபத்தகத்தும் இந்தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் அவுலியாக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களே, அவர்கள் லா யம்லிகூன லிஅன்ஃபுஸிஹிம் நஃபஅன் வலா தர்ரா, தங்களுக்கே நன்மை செய்ய தங்களுக்கே தீமை செய்ய அவர்களுக்கு இயலுமா? நான் கேட்கிறேன், உனக்கு செய்யறது உடுப்பா? அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு அவர் தராரா தரமாட்டாராங்கிறதா டாபிக்ல. முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஏதாவது இயலும்னு சொன்னா அவனை காப்பாத்திக்கிற இயலணும், அவனுக்கு உதவி செய்ய இயலணும். மூளையை பயன்படுத்த சொல்றாங்க. ஏது அப்ப சொன்னா பாட்டம் சொன்னா நம்பாம கொஞ்சம் சென்ஸ் யோசிப்பாரு, மூளை பயன்படுத்தி பாரு. தங்களுக்கு நன்மை செய்வார்களா? அல்லாஹ் கேட்கிறான், ஒரு ஈ உள்ள சின்ன ஒரு பிராணி, அது ஈ என்ன பண்ணுது? அத தர்காவில் போட்ட சர்க்கரை பூசிருப்போம்ல, அதை கொஞ்சம் நக்கி எடுத்துட்டு போகுது. அந்த ஈடம் இருந்து அதை பறிக்கணும். அவருக்கு இப்படிக்கான இருந்து ஏன் விளையாடுறியா, நீ ஏன் வீட்டு சொல்லிட்டு போறியா அப்படின்னு கேட்க. அல்லாஹ் கேட்க, இவரிடமிருந்து எதையாவது எடுத்துக்கொண்டால் இவர்களால் மீட்பார்களா? ஒரு ஈட்டை விலகாட்ட முடியாது. நீ எனக்கு பிள்ளை தருவியா? எங்களுக்கு மழை பெய்ய வைக்கிறியா? எங்க வறுமையை நீக்குவியா? நீ யார வணங்குறியா? அது கண்ணு முன்னாடி தெரியுதப்பா. அது பிரகாவா இருக்கட்டும், கொஞ்சம் யோசிப்பா. என்ன யோசி? அவர்களுக்கு அதில் நன்மை செய்ய யோசி, உனக்கு செய்வாங்கன்னு யோசிக்காரு. எதை யோசி? நீ எதை வணங்குறியோ, யார வணங்குறியோ, அவர்கள் தங்களுக்கு நன்மையையோ தீமையோ செய்வதற்கு அதிகாரம் படைத்திருக்கிறார்களா? இது பகுத்தறிவை தூண்டுதா? சிந்தனையை தூண்டுதா? உங்களை குருட்டு கொண்டு போய் தள்ளலாம்.